ஓம் நமோ நாராயண ஓம் நமோ கிருஷ்ட ஓம் நமோ நாராயண ஓம் நமோ கிருஷ்ட. வள்ளுவன் அஸ்ட்ராலஜி சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜா பேசுகின்றேன். படவேல்லை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. கண்டிப்பாக பார்த்தா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே தர நம்பரை நீங்கள் எனக்கு கால் பண்ணி பேசுங்க. உங்கள் ஜாதகத்தை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். சரி, இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், எல்லா ஜாதகத்துக்கு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வேலைக்கு போகிற பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு சில ஆண்கள் கேட்கக்கூடிய விஷயம் ஒன்று. ரெண்டாவது, ஜோதிடத்தை பார்த்தோன்னா நீட்டும்போது பெண் வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பையன் நல்லா படிச்சிருக்கானா, பையன் நல்லா வேலை பார்க்குறானா, வெல் செட்டில் இல்லை பார்த்தோன்னா அவன் பார்த்தா எல்லா பொருளும் வாங்கி வச்சுருக்கிறானா, இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்கா. இப்படி பார்த்தோன்னா பெண் வீட்டுக்காரர் பெண்ணும் நினைக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி ஆண் வீட்டுக்காரரும் ஆண் பார்த்தீங்கன்னா பொண்ணு அழகாக இருப்பாளா, பொண்ணு பார்த்தோன்னா வேலைக்கு போதா, பொண்ணு குணமாக இருப்பாங்களா, இப்படி இவங்க பக்கம் ஒரு தேடல். இப்படி இருக்கும்போது ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், எனக்கு வேலைக்கு போகிற பெண் அமையுமா அமையாதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்த்தா சொல்லியிருந்தார். அதை நம்ம இந்த ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ஒரு சில ஆண்கள் பார்த்தோன்னா வேலைக்கு போகாத பெண் அமையும். ஒரு சில ஆண்களுக்கு பார்த்தோன்னா அவங்களுக்கு மட்டும் பார்த்தோன்னா, சார் வேலைக்கு போகிற பெண் அமையுதா சார், நாங்கள்லாம் பாவம் பண்ணவங்களா, இல்லை எங்களுக்கெல்லாம் கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் பார்த்தா கமெண்டில் பார்த்தா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தெளிவான விளக்கத்தை நம்ம கொடுக்குறோம். வேலைக்கு போகிற பெண் ஜாதகத்தில் எப்படி நமக்கு அமையும், எந்த கோள்கள் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு அமையும் அப்படின்னு ஒரு ஆய்வு நம்ம பண்ணோம். அப்போ வேலைக்கு போகிற பெண் ஒரு ஜாதகருடைய ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகர் லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்து அதிபதி, சரியா, 12ஆம் இடத்து அதிபதியும் பார்வையோ இணைஞ்சோ இருக்கணும், சரியா. அதாவது பார்த்தா பார்வை என்னன்னா 12ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டை பார்க்கணும், இல்லைன்னா 7ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கணும், இல்லைன்னா 12ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டு அதிபதியும் ஒன்றா சேர்ந்து இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெண் கண்டிப்பாக வேலைக்கு போகிற பெண்ணாக தான் இருக்கும், சரியா. ரெண்டாவது ரூல்ஸ் பார்த்தோன்னா 7ஆம் வீட்டு அதிபதி 4, 5 4ஆம் வீட்டு அதிபதியும் 5ஆம் வீட்டு அதிபதியும் தொடர்பு பெற்றிருக்கணும், இல்லை இணைவு இருக்கணும். அதாவது 2 பேரும் இணைஞ்சிருக்கலாம். 4ஆம் வீட்டு அதிபதியும் இப்போ உதாரணமாக நம்ம லக்னத்துக்கு மேஷ லக்னம் எடுத்துக்கின்னு வச்சுக்க. மேஷத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கரன் அப்படின்னு நினச்சிங்க. அந்த 4ஆம் வீட்டு அதிபதி யார்? சந்திரன், சரியா. 5ஆம் வீட்டு அதிபதி சூரியன். அப்போ கண்டிப்பாக 4ஆம் வீட்டு அதிபதி வீட்டிலையாவதோ, இல்லை 4ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டிலையோ, இல்லை 7ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டிலையோ, இல்லை 2 பேரும் பார்த்தா பார்வை பரிவர்த்தனை ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேலைக்கு போகிற பெண்ணு தான் அமையும். ஒரு சில ஜாதகத்தில் இது கண்டிப்பான இந்த ரூல்ஸ் இல்லாமல் நீங்கள் எந்த விதமான ஜாதகத்தை நீ பார்த்தாலும் இந்த ரூல்ஸ் தான், இதுதான் அடிப்படையான ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் மூலமாக தான் அந்த பெண் வேலைக்கு போகுமா போகாதா. இப்போ நிறைய ஒருத்தர் கேள்விக்கிற, சார் என்னுடைய ஒய்ஃப் வேலைக்கு போவாங்களா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை பார்த்துட்டு 12ஆம் வீடும் சம்மந்தப்பட்டிருந்தால் கண்டிப்பாக இந்த பொண்ணு வேலைக்கு போகிற பொண்ணாக தான் இருக்கும் சார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் ஜோதிடத்தில் இந்த ஒரு விளக்கம். வேலைக்கு போகிற பெண் கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக கிடைக்கும் சுவாமி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கீழே பார்த்தா டைட்டிலில் என்னுடைய நம்பருக்கு கொடுத்துருக்குறேன். அந்த நம்பருக்கு உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை என்கிட்ட அனுப்பி பார்த்துக்கலாம் சார். நன்றி, வணக்கம்.